அஸ்வின் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு. இந்த மேட்ச் நடக்கும்போது ட்ரெஸ்ஸிங் ரூம்ல கோலி அஸ்வினோட ஷோல்டர் தட்டி கொடுத்திருந்தாரு. அப்ப ஏதோ உடம்பு சரியா சொல்லி நினைச்சிருந்தா பார்த்தா வந்து போஸ்ட் ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் அவருக்கு என்னதான்டா வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூகுள்ல போய் செக் பண்ணி பார்த்தா 38 ப்ரோ. ஐயோ பக்குன்னு ஆயிடுச்சு. நம்மளுக்கு பிடிச்ச மூவி ஆக்டர் கிரிக்கெட்டர்லாம் வந்து பார்த்தா ரிட்டையர்மெண்ட் கொடுக்கும் போது தான் தெரியுது நம்மளுக்கும் வயசாகலன்னு. இது வரைக்கும் அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா 750 விக்கெட்ஸ் மேல எடுத்திருக்காரு. அவரோட கடைசி 100 வந்து டெஸ்ட் மேட்ச் சேப்பாக்கத்துல நடந்துச்சு. இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ரிட்டையர்மெண்ட் அப்போ சேப்பாக்கத்துல வச்சிருக்கலாம். ஏன் டக்குன்னு முடிவு எடுத்துறாருன்னு தெரியல. அஸ்வினோட கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவ் என்னன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்போ ஒரு வைட் ஒன் விடுவார்ல, அதுதான் அது நல்லா இருக்கும். இனிமேல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் ஜடேஜா காம்பினேஷன் கிடையாது. ஐபிஎல்ல பாத்துக்க வேண்டியதான் போல, இல்லைன்னா யூடியூப் வீடியோஸ்ல வந்து பாத்துட்டு இருக்கலாம். இந்த தோனி கோலி ரோஹித் சர்மா இல்லைன்னா அஸ்வினை இவ்வளவு பெரிய ஸ்பின்னரா வந்து நம்ம பாத்துக்க முடியுமா இல்லன்றதா வந்து பாத்தீங்கன்னா தெரியல. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 2020 மேட்சை விட்டாச்சு. அஸ்வின் ஜடேஜா ரோஹித் சர்மா கோலி எல்லாம் இல்லாதனால இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டே மேட்ச் தான். அதுவும் ரோஹித் சர்மா கோலி எல்லாம் போயிட்டா ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.